வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆருத்ரா தரிசனம். ஸோ இந்த ஆருத்ரா தரிசனம் என்னைக்கு நாளில் வருது, இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, எப்படி இந்த விஷயம் வந்துச்சு அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ வருடம் மார்கழி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கும். ஸோ பௌர்ணமியும் திருவாதிரையும் கூடிய அந்த நாளில் தான் நம்ம இந்த ஆருத்ரா தரிசனன்றது பார்ப்போம். ஸோ இது எதுக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, பதஞ்சலி முனிவர் ப்ளஸ் வியாக்கிரபாதன் 2 முனிவர் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களோட வேண்டுதலுக்கு இணங்க சிவபெருமான் தில்லையில் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர்த்துக்காக ஆனந்த தாண்டவத்தை ஆடி காமிச்சிருக்காரு. ஸோ அந்த நிகழ்வாக தான் நம்ம வருடம் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இந்த ஆருத்ரா தரிசனம் பார்க்குறோம். ஸோ இது எந்தெந்த ஸ்தலங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும் அப்படின்னா, தில்லை சிதம்பரத்தில், திருநெல்வேலி, திருக்குற்றாலம், திருவாலங்காடு, மதுரை. ஸோ இந்த 5 இடத்துல இந்த ஆருத்ரா தரிசனம் நடக்கும். ஏன் இந்த 5 இடத்துல நடக்கணும் அப்படின்னா, இந்த 5 இடத்த தான் மொத்தம் 5 சபை அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானுக்கு 5 சபை. ஸோ அதனால இந்த சிறப்பு ஸ்தலங்கள் எல்லா இடத்துலையுமே ஆருத்ரா தரிசனம் நடக்கும். எல்லாருமே நாளைக்கு போய் இந்த ஆருத்ரா தரிசனத்தை பார்த்து சிவபெருமானோட அருளை பெறுவோம், இந்த புது வருடத்தை நல்ல விஷயமா நம்ம தொடங்குவோம் அப்படின்னு சொல்லி மணியா மீடியாவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.